நட்சத்திரங்களை பற்றியும் கொஞ்சம் நான் சொல்கிறேன். இதுக்கான வகுப்புகளும் போட்டுட்ருக்கோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பர் கொடுத்துருக்காரு, 9364111294. கூப்பிடுங்க. இப்போ நம்ம ஒரு தலைப்பு பார்ப்போம். அதாவது இப்போ எதிரிடை நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ அது என்ன வேலை செய்யும், இப்போ திருமணமே இல்லைங்கிற ஜாதகத்துக்கு என்ன ஒரு விதி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இப்போ இந்த போர்டில் போட்டிருக்க ஜாதகம், இவருக்கு வயசு 51 வயசு ஆகுது. இந்த 51 வயசுல இது வரைக்கும் அவருக்கு திருமணம் ஆகலை. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா, நட்சத்திர பொருத்தம் பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திர பொருத்தங்கள் வரும். இந்த ஜாதகத்துக்கு நீங்க வேற ஜாதகத்தை மேட்சிங் பார்க்குறப்போ நட்சத்திர பொருத்தம் வரும். 7 பொருத்தம் 8 பொருத்தம் வரும். அதே மாதிரி கட்டத்திலையும் உள்ள பொருத்தங்கள் வந்துடும். ஏன்னா இந்த ஜாதகத்துல குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கு. இந்த குரு செவ்வாய் சேர்க்கை என்ன பண்ணும், திருமணத்தை உண்டுன்னு சொல்லும். அதனால ஆனா இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகலை. அதுக்கு என்ன காரணம்? எங்க போனாலும் இல்லை, வேண்டாம், ஏதாவது ஒரு காரணம் சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ நீங்க அந்த ஜாதகத்தோட சாரங்களை பார்க்கணும். நம்ம பழமொழி சொல்லுவாங்க, சாரம் பார்க்காமல் இருப்பவன் சோரம் போவான்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். ஆனால் சாரம் வேலை செய்யணும். நான் எப்பவுமே சொல்றது உண்டு, நட்சத்திரங்கள் இல்லாமல் கிரகங்களால் நகர முடியாது. ஏன்னா நட்சத்திரங்கள் போகக்கூடிய பாதையே, கிரகங்கள் போகக்கூடிய பாதை நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் வழியாக தான் கிரகங்கள் மூவ் ஆகும். இப்போ நட்சத்திரங்களே இல்லை அப்படின்னா அந்த கிரகம் எங்கே போய் மூவ் ஆகும்? ஒரே இடத்துல நின்று போயிடும். அப்போ அதனால பலன் கொடுக்க முடியாது. நட்சத்திரங்களுக்கும் பலன் உண்டு, கிரகங்களுக்கும் பலன் உண்டு. ரெண்டையும் பார்த்து பலன் சொன்னால் மட்டும்தான் அந்த பலன் சரியா இருக்கும். இப்போ இந்த போட்டிருக்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, திருமணம் இல்லை அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணி சப்மிட் பண்ண ஒரு ஜாதகம் இது. நான் பண்ண ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தை மட்டும் இங்கே போட்டிருக்கோம். இந்த ஜாதகத்தில் பாருங்க, மகர லக்னம், 3ஆம் இடத்துல, அதாவது மீன ராசியில குரு செவ்வாய், ரிஷப ராசியில கேது மாந்தி புதன், மிதுன ராசியில சூரியன் சனி, துலாத்துல சந்திரன், விருச்சிகத்துல ராகு. இந்த கட்டத்தை வச்சு பாருங்க. இந்த கட்டத்துல பாருங்க, 7ஆம் அதிபதி சந்திரன் 10ல் இருக்கிறார். இப்ப நாம் என்ன சொல்லுவோம்? 7ஆம் அதிபதி 10ல் இருந்தால் வரக்கூடிய மனைவி வீட்டிலேருந்து ஏதாவது சொத்து கிடைக்கும்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஜாதகத்துக்கு திருமணமே ஆகலையே. அதுக்கு ஒரு விதி இந்த ஜாதகத்தில் இருக்கணும் இல்லையா? பாருங்க, இது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் அவிட்டம் 1, அவிட்டத்தில் நிற்கிது. இது கவனிக்கணும். லக்னாதிபதி இல்லை, லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம். யாருமே ஜோதிடத்தில் லக்ன புள்ளியை கவனிக்கிறதே இல்லை, விட்டுறாங்க. அப்போ அந்த லக்ன புள்ளியை கவனிக்கணும். எப்பவுமே லக்ன புள்ளி அதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அதை நோக்கித்தான் ஒரு ஜாதகரின் எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. லக்ன புள்ளி அதிபதி, இந்த ஜாதகத்தில் லக்ன புள்ளி அதிபதி எங்க இருக்காரு? 6ல் போய் உட்கார்ந்துருக்காரு. அதுவும் சூரியன் கூட உட்கார்ந்துருக்காரு. இப்ப இவரோட எண்ணங்கள் என்ன இருக்கும்? வாழ்க்கையில முன்னேறத்துக்கான எண்ணங்கள் இருக்கும். ஆனால் முன்னேற்றம் தடைபடும் 6ல் இருக்கிறதுனால. பதவிகள் கிடைக்கும். அந்த பதவிகள் எப்படி கிடைக்கும்? ஒரு கீழ்நிலை பதவி தான் கிடைக்கும், சனி கூட இருக்கிறதுனால. அந்த மாதிரி பார்க்குறப்போ இவருக்கு வேலை அமைஞ்சிரும். இந்த ஜாதகப்படி பார்த்தோன்னா கட்டப்படி இவருக்கு திருமணம் ஆகும்னு சொல்லுது. ஆனா இவருக்கு திருமணம் இல்லை. அப்போ இந்த லக்ன புள்ளியை பாருங்க, லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம்.
ஜென்ம நட்சத்திரம், அதாவது சந்திரன் நின்ற நட்சத்திரம், 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம். இந்த மூணையும் கவனிக்கணும். இந்த மூணையும் பார்த்தீங்கன்னா, இந்த மூணும் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் சாரம் கொடுத்திருந்தால், இந்த 3 இடத்துலையும் குரு, சூரியன், செவ்வாய், இவங்க 3 பேர் நட்சத்திரமும் 2 ராசியில வரும். உடைப்பட்ட நட்சத்திரங்கள்னு சொல்லுவோம். தலையற்ற நட்சத்திரம், காலற்ற நட்சத்திரம், உடலற்ற நட்சத்திரம் சொல்லுவோம். இவங்க 3 பேரும் இந்த 3 இடத்துல சாரம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு திருமணமே இல்லை அப்படிங்கிறத 100% சொல்லலாம். இந்த மாதிரி ஜாதகம் வரப்ப பார்த்தீங்கன்னா, நட்சத்திர பொருத்தம் 7-8 பொருத்தம் வரும், கட்ட பொருத்தம் இருக்கும், ஆனால் திருமணம் நடக்காது. அப்படி நீங்கள் இந்த மாதிரி ஜாதகம் வரப்போ பொருத்தத்துக்கு எடுக்காதீங்க. வந்தோடனே இதை பாருங்க, பொருத்தமே பார்த்து கொடுக்காதீங்க. பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் கெட்டு போயிடும். நான் அவர்கிட்ட ஜாதகம் பார்த்தேன், கல்யாணம் ஆச்சு, உடனே பிரிஞ்சுட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் கல்யாணம் ஆகி 1 மாதத்தில் பிரிஞ்சிருவாங்க. வாய்ப்பு இல்லை. இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பொருத்தம் பார்த்து கொடுக்காதீங்க. ஏன்னா கட்ட பொருத்தம் வந்துருச்சு, நட்சத்திர பொருத்தம் வந்துருச்சு, அந்த 10 பொருத்தம் வந்துருச்சு, 10 பொருத்தத்தில் 7-8 இருக்குது. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இப்போது ரஜ்ஜி பொருத்தம் இருந்தால் போதும், மகேந்திர பொருத்தம், வஷ்ய பொருத்தம், இதெல்லாம் 3 மட்டும் இருந்தால் கூட போதும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. இந்த 3 நட்சத்திரங்களும் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் போய் சாரம் கொடுத்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணமே கிடையாது லைஃப்பில். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த சப்ஜெக்ட் என்ன பார்ப்போம்.